மன்னா மன்னா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தானாக சுற்றி கொண்டிருக்கிறாரே. மன்னா 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 ஒரு நிமிடம் நில்லுங்கள், விழுந்து விடாதீர்கள். அமைச்சரே அமைச்சரே, விடமாட்டேன் ஐயா. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன மன்னா தானாக சுற்றி கொண்டிருக்கிறீர்கள்? ஏற்கனவே உங்களை பற்றி அப்படி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் வேறு இப்படி இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்களே. அமைச்சரே, என்னை பற்றி எப்படி எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? அதை என் வாயால் எப்படி சொல்வேன்? சரி மன்னா, அதை நான் நிறைவாக சொல்கிறேன். இப்போது ஏன் நீங்கள் சுற்றி கொண்டிருந்தீர்கள் அதை சொல்லுங்கள். அமைச்சரே, இந்த கோடை காலத்தில் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதனால் தான் நான் சுற்றி சுற்றி சுற்றுலா சென்று கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் சந்தேகம் இருந்தது, இப்போது உறுதியாகிவிட்டது. ஏன் மன்னா, உங்களுக்கு நீங்களே சுற்றிக் கொள்வதற்கு பெயர் தான் சுற்றுலாவா? ஏன் அமைச்சரே? ஏன் மன்னா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? இந்த கோடை காலத்தில் குளிர்ச்சியான இடங்களுக்கு, மலை பிரதேசங்களுக்கு, இயற்கையில் சூழ்ந்த இடங்களுக்கு குடும்பத்தினரோடோ நண்பர்களோடோ சென்று வருவதற்கு பெயர் தான் சுற்றுலா மன்னா. ஓ, அப்படியா அமைச்சரே? அப்படித்தான் மன்னா. ஆனால் நீங்கள் இந்த நாளில் சுற்றுலா பற்றி இவ்வளவு தெரிந்து வைத்திருப்பது நல்லதல்ல மன்னா. அப்படி என்ன சிறப்பு அமைச்சரே இந்த நாளுக்கு? மன்னா, இன்று மே 6 நேஷனல் டூரிஸ்ட் அப்ரிசியேஷன் டே, சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் நாள். ஓ, சுற்றுலா பயணிகளை ஊக்குவிப்பதற்கெல்லாம் ஒரு நாளா அமைச்சரே? அருமை அருமை. ஆமாமண்ணா, சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும், சுற்றுலா செல்வோரை கௌரவிக்கும் விதமாகவும், சுற்றுலா தலங்கள் இருக்கிறது இல்லையா, அங்குள்ள உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மே 6ஆம் தேதி டூரிஸ்ட் அப்ரிசியேஷன் டே, சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஆஹா, அப்படியானால் இந்த தருணத்தில் நம் தர்பார் கேட்டுக்கொண்டே சுற்றுலா தலங்களில் சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் அமைச்சரே. நிச்சயமாக மன்னா. சுற்றுலா தலங்களில் உள்ள உள்ளூர் வியாபாரிகளுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகையானது கோடையில் ஒரு வசந்தம் என்றே சொல்லலாம். கோடையில் ஒரு வசந்தம், அருமை அருமை. சுற்றுலா தலங்களில் உள்ள உள்ளூர் வியாபாரிகள் வெளியூர் சுற்றுலா பயணிகளிடம் காட்டும் அன்பு, வரவேற்பு முறை, வியாபார அணுகுமுறை, மற்ற இடங்களை சுற்றி பார்ப்பதற்கான வழிகாட்டுதல் என்று ஒரு நட்புறவோடு பழகுவார்கள். அவ்வண்ணமே வெளியூர் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வியாபாரிகளிடம், உள்ளூர் வாசிகளிடம் மிகுந்த மகிழ்ச்சியான மனநிலையோடு பழகுவார்கள். ஆமாம் ஆமாம் அமைச்சரே, நான் கூட கவனித்திருக்கிறேன். வியாபாரம் முடிந்து புறப்படுகையில் ஓகே ப்ரோ, பாய் ஜி, வரானே என்று சொல்லிவிட்டு புறப்படுவதும், ஜி அந்த கடையில நான் சொன்னேன், அந்த கடையில மறக்காம சாப்பிட்டு போங்க ப்ரோ, அந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காம பாத்துட்டு போங்க என்று அன்போடு சொல்லி அனுப்புவதை பார்க்கும் போதும் சுற்றுலாவில் மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும், சுற்றுலா மனிதனை லேசான மனநிலைக்கு மாற்றி விடுகிறது என்பதையும் உணர முடிகிறது இல்லையா மன்னா? நிச்சயமாக நிச்சயமாக அமைச்சரே. சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் இந்த நாளில் அவர்களிடம் ஒரு சிறு வேண்டுகோளை மட்டும் வைத்து விடலாம் மன்னா. அது என்ன அமைச்சரே? சுற்றுலா பயணிகளே, நீங்கள் இல்லை என்றால் சுற்றுலா தலங்களில் ஏது வளர்ச்சி? நீங்கள் இல்லை என்றால் உங்களையே நம்பி சுற்றுலா தலங்களில் வியாபாரம் செய்ய காத்திருக்கும் வியாபாரிகளின் வாழ்க்கையில் தான் ஏது வளர்ச்சி? அதனால் சுற்றுலா பயணிகளே, நீங்கள் தான் சுற்றுலா தலங்களின் ஆணிவேர். மரத்தின் வேர்தான் மண்ணிற்குள் ஆழமாக ஊடுருவி சென்று நிலத்தடி நீரை உறிஞ்சி மரத்தை செழிப்பாக வாழ வைக்கும். அப்படி சுற்றுலா தலங்களில் உள்ளோரையும் சுற்றுலா தலங்களையும் செழிப்பாக்கும் சுற்றுலா பயணிகளே, ஒன்றே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து ரசித்த அந்த இடம், நீங்கள் பார்த்து மகிழ்ந்த அந்த இடம், நீங்கள் பார்த்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட அந்த இடம் மற்றவர் வந்து பார்க்கும் போதும் அதே போல இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். ஆஹா ஆஹா. சுற்றுலா தலங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வோம், சுற்றுலா பயணிகளை ஊக்குவிப்போம். அருமை அருமை அமைச்சரே. எப்படி அமைச்சரே இப்படி? அதெல்லாம் அப்படித்தான் மன்னா. அமைச்சரே, அப்படி இப்படி என்று சொல்லுகிற போதுதான் என் நினைவுக்கு வருகிறது, என்னை பற்றி எப்படி எப்படியோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, எப்படி எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? அது மன்னா, மன்னருக்கு முற்றிவிட்டது என்று ஒரு சாரார், முற்றவில்லை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது என்று ஒரு சாரார். இதில் உங்களுக்கு நீங்களே சுற்றி சுற்றி விளையாண்டு கொண்டிருந்தால் முடிவாக சொல்லிவிடுவார்கள் இல்லையா மன்னா? அதனால் தான் அப்படி அப்படி சொல்கிறார்கள் என்று இப்படி இப்படி சொன்னேன்.